தேவ கிருபை பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும். தேவ ஆவியானுடைய கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். உன்னத தேவனே மை துதிக்கிறோம். அற்புதமானவரே மை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே மை துதிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. பாதுகாக்கிற கிருபைக்காய் மை துதிக்கிறோம். வழி நடத்துகிற இரக்கங்களுக்காய் மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். உன்னத கிருபைக்காய் மை துதிக்கிறோம். அற்புத தேவனே மை துதிக்கிறோம். அதிசயமானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம். இரக்கமும் கிருபையும் அன்பும் மிகுந்தவரே மை துதிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் உறைவிடமே மை துதிக்கிறோம். பரலோக பிதாவே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். அப்பா மக சோதரம், 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 சோதரம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என்றென்றும் தொழுதிடுவே. இடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Hallelujah, hallelujah, rabala dara bari bikabana badura, rambala badura bari bikabana badura, jaradana bari bikabana badura, unnadaraja mai todikiro marpadamanavare, mai todikiro madaikkalamanavare, mai todikiro வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம். கிருபை மிகுந்தவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். விடுதலை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம், விடுதலை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். தேவ கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம், தேவ கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அற்புத ராஜா மை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம். மாறாதவரே மை துதிக்கிறோம். அப்பா ரபால பால பாதுடா மாறி பிக்கபன பாதுடா, ரபால பாதுடா மாறி பிலபோ சந்தர பாதுடா மாறி பிக்கபன பாதுடா. அல்லேலூயா, கிருபை பெருகட்டு, கிருபை பெருகட்டு, கிருபை பெருகட்டத்தை நபா காத்தி நபா கமா நாத்து நபா கமா நபா கமா நபாதுடா, ரம்பால பால பாதுடா ஜனாந்த நாரி பிக்கபான பௌதரே ஜிலாத நாரி பிக்கமான மாரி பிக்கமான துடா, ரம்பால பாது நமாரி பிக்கபான பாதுடா. அல்லேலூயா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். தீபாரி பீலா பாது நமாரி பிக்கபான பாதுடா, ரம்பால பால பாது நமாரி பிக்கபான பாதுடா. அல்லேலூயா, கிருபை 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 ரீபா பாபா ருபா பாபா திராபா சந்தராது நாரிபி ரீ கால பாது நமாரி பிக்கபான பாதுடா. அல்லேலூயா, கிருபை பெருக பண்ணபடியா ஜெபிக்கிறோம். தேவ கிருபை பெருக பண்ணபடி எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிங்க. ரபா லபாதுரா, ஆராதனையின் ஆரம்பத்தில் தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசனம் இறங்கட்டும். எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லா வாலிபர்களும் கத்தரை துதிங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க. ரபா லபாதுரா, ரபா லபா லபா சந்த ரபாதுரா மாறி பிக்கபா நபாதுரா. அல்லேலூயா, கிருபை 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 அற்புத கிருபை பெருகட்டும். ஆச்சரியமான கிருபைக்கு ஆய்மை துதிக்கிறோம், வல்லமையுள்ள கரத்துக்கு ஆய்மை துதிக்கிறோம், உன்னத விடுதலைக்கு ஆய்மை துதிக்கிறோம், தேவ இரக்கத்துக்கு ஆய்மை துதிக்கிறோம், தேவ சித்தத்துக்கு ஆய்மை துதிக்கிறோம். பால பால பாதுடா, பால பாதுடா பாபா, பால பாதுடா பாரி பேக்கபான பாதுடா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், வரவேண்டிய தம்முடைய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாய், சகல போராட்டங்கள் வியாதிகள் பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து அற்புதமாய் அதிசயமாய் காத்து நடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய், பாடல் ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய், தேவ ஆலோசனையில் கர்த்தருடைய பிரசன்னம் ஊற்றப்படும்படியாய், இந்த நாளில் வந்திருக்கிற இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆவியினால் நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வெளிப்படும். இந்த வேளைக்காக சோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேணும். அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கொண்டு வந்த தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உற்சாகப்படுத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாட்களிலே அற்புதங்களை செயல்படுத்த வேணும். அதற்காக சோத்திரம். ஆராதனை உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த இடத்துல செய்யப்படுகிற ஆராதனை கர்த்தருக்கு பிரீதியாக இருக்க. ஹல்லேலூயா.
எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படி ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் இந்த இடத்திலே கிரியை செய்ய வேண்டும். அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஐயா. மக்கு சோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜபிக்கிறோம், கன்னிகைகளுக்காக ஜபிக்கிறோம், வயோதிகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லா ஆத்துமாக்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி தொல்லையில் இருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு, அவர்களையும் கர்த்தர் சௌக்கியப்படுத்த வேணும். பிரச்சனை போராட்டங்களில் இருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு, அவர்களுக்கும் கர்த்தர் சௌக்கியத்தை கட்டளையிட வேணும். பிசாசினால் அவதிப்படுகிற ஆத்துமாக்கள் உண்டு, அவர்களையும் கர்த்தர் சௌக்கியப்படுத்த வேணும். அதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கோடா கோடி தூதர்கள் பரலோகத்தில் உமக்கு ஆராதனை செய்யும்போது நாங்களும் கூட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபையினாலும் வரங்களினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் ஆராதனை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரம். ஆராதனையிலே ஒரு அசைவுண்டாக ஒரு பரிசுத்த அக்கினி இறங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக சோத்திரம். ஒரு பரிசுத்தவனுடைய அசைவாடுதலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆதி அப்போஸ் காலங்களில் ஆண்டவரே இறக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இந்த நாட்களிலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். 1000 நாளை பார்க்கலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாயமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை பார்க்கலும் உன்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படிகள் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று பக்தன் சொன்ன வார்த்தையின்படியாக அந்த இடத்திலே கர்த்தருடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் நிரப்ப வேணும். அதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆலயத்தின் நானா பாகங்களும் இருக்கக்கூடிய ஜனத்தை கர்த்தர் கூட்டி சேர்க்க வேணும். அதற்காக சோத்திரம். அஜாக்கிரதையாக ஒரு ஆத்துமாக்களும் காணப்படக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆராதனையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பாடல் துதி வசனங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வரவேண்டிய ஜனத்தை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்குள்ளையும் கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கும் ஐயா. மகு சோத்திரம். சபையை நடத்துகிற பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகு சோத்திரம். கிருபையினாலும் வல்லமையினால் நிரப்பும் இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தருடைய செய்தியை சொல்லும் போது கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இறங்க வேணும். நம்முடைய சட்டையின் நிழலுக்குள்ளே மறைத்து கொள்ள வேணும். அதற்காக சோத்திரம். உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்பும். ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டும். பரிசுத்த அக்கினி இறங்க உதவி செய்யும். கிருபையினால் நிரப்பும். குறைகளை மன்னியும். மீள்பெறும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்தில் 54வது பாடல். மலையாள பாட்டு புஸ்தகத்தில் 43ஆமത്തെ பாட்டு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பிரைஸ் தி லார்ட். 54வது பாடல். எல்லா பிள்ளைகளும் உற்சாகமாய் கைகளை தட்டி பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே.
நேசிப்பதினால் சரணம் சரணம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் வெண்மையும் சிவப்பு மனவ உண்மையை ஒருவாய் கொண்டவர் வெண்மையும் சிவப்பு மனவ உண்மையை ஒருவாய் கொண்டவர் என்னை மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே தலை தங்கமாய ஆனவர் தலைமையை சுருள் சுருளானவர் தலை தங்கமாய ஆனவர் தலைமை சுருள் சுருளானவர் 10000 பேரில் சிறந்தவர் 10000 சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாத்திகள் போல கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பாத்திகள் போல சின்னங்கள் சிறந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே கரங்கள் பொன்வளையல்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கரங்கள் பொன்வளையல்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கால்களும் கல் தூண்கள் போல காண்பதாலே சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே சமஸ்த சபையில் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே சமஸ்த சபையில் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே பிரதானயம் மூலை கல்லே ஏராளமாம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள்
பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே அடியார்களே நஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தார அடியார்களில் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தார கூடி வந்த எமலங்காரம் கோடா கோடியாம் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே பார்த்திபனே கன ஸ்தோத்ரம் கீர்த்தன மங்களம் ஸ்தோத்ரம் பார்த்திபனே கன ஸ்தோத்ரம் கீர்த்தன மங்களம் ஸ்தோத்ரம் வாழ்க 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 என்று அல்லேலூயா ஆமென் ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவியுடனே. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்தில் 876வது பாடலை பாடுவோம். 876. മലയാള പാട്ട് പുസ്തകത്തിൽ 398ാമത്തെ പാട്ട്. മറവിടമാം എനിക്ക് യേശുവുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. പാട്ടിൻ്റെ വരികളെ ഉണർന്ന് ഹല്ലേലൂയ പ്രാർത്ഥനാപൂർവം പാടി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. പ്രൈസ് ദി ലോർഡ്. വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനല്ലോ, വഴിയിൽ വലഞ്ഞ ഞാൻ അലയാനിട വരികയില്ല, അവൻ എന്നെ പിരികയില്ല, വലത് കൈ പിടിച്ചെന്നെ നടത്തിടുന്നു. ഹല്ലേലൂയ. ശുശ്രൂഷകന്മാർക്ക് മാത്രം വേണ്ടിയുള്ളതല്ല, ഓരോരുത്തരെയും ദൈവം ഹല്ലേലൂയ പ്രത്യേക വിളിയാൽ വിളിച്ചിരിക്കുന്നു. അതിൻ്റെ ദൗത്യം പൂർണ്ണപ്പെടുത്തുവാൻ ഇന്ന് പകൽക്കാലം പാട്ടിൽ കൂടി ആരാധിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തി ഹല്ലേലൂയ അവൻ്റെ വാക്കിന്, അവൻ്റെ വാഗ്ദത്തത്തിനെ നിവർത്തിപ്പിക്കുവാനായി കർത്താവിൻ്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത് നമുക്ക് പ്രാർത്ഥിച്ച് ആരാധിക്കാം. പ്രൈസ് ദി ലോർഡ്. മറവിടമാമിനിക്കേശുവുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ, മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ അവൻ എൻ്റെ. ഒരു പ്രാവശ്യം കൂടെ പാടാം. മറവിടമാം എനിക്കേശുവുണ്ട്, മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ, മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്.
മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. അനുദിനവും അനുഗമിപ്പാൻ അവൻ നല്ല മാതൃകയാകുന്നെനിക്ക്. അനുദിനവും അനുഗമിപ്പാൻ അവൻ നല്ല മാതൃകയാകുന്നെനിക്ക്. ആനന്ദ ജീവിത വഴിയിലിരുന്ന് അനുഗ്രഹമായെന്നെ നടത്തിയിരുന്നു. ആനന്ദ ജീവിത വഴിയിലിരുന്ന് അനുഗ്രഹമായെന്നെ നടത്തിയിരുന്നു. മറവിടമാവിണ്ട് മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ അരികിലുണ്ട്. വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനല്ലോ. വഴിയിൽ വലഞ്ഞു ഞാൻ അലയാനിട. വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തനല്ലോ. വഴിയിൽ വലഞ്ഞു ഞാൻ അലയാനിട. വരികയിൽ അവൻ എന്നെ പിരികയില്ല. വലതു കൈ പിടിച്ചെന്നെ നടമശബലബാബ. അവൻ എന്നെ പിരികയില്ല. വലതു കൈ പിടിച്ചെന്നെ നടത്തിടുന്നു. മറവിടമാം എനിക്കേശുണ്ട്. മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. വേഗം ഞാൻ വാനവിരവിൽ ഇനിയും വരുമെന്ന് അരുളി ചെയ്ത. വേഗം ഞാൻ ഇനിയും വരുമെന്ന് അരുളി ചെയ്ത. ഈ നല്ല നാഥനെ കാണുവാനാ ഇരവും പകലും എന്നെ വസിച്ചിടുന്നു. ഈ നല്ല നാഥനെ കാണുവാനാ ഇരവും പകലും എന്നെ വസിച്ചിടുന്നു. മറവിടമാം എനിക്കേശുണ്ട്. മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എന്നെ അരുളിയുണ്ട്. വേഗം ഞാൻ വാനവിരവിൽ ഇനിയും വരുമെന്ന് അരുളി ചെയ്ത. വേഗം ഞാൻ വാനവിരവിൽ ഇനിയും വരുമെന്ന് അരുളി ചെയ്ത. ഈ നല്ല നാഥനെ കാണുവാനാ ഇരവും പകലും എന്നെ വസിച്ചിടുന്നു. ഈ നല്ല നാഥനെ കാണുവാനാ ഇരവും പകലും എന്നെ വസിച്ചിടുന്നു. മറവിടമാം എനിക്കേശുണ്ട്. മറച്ചിടും അവൻ എന്നെ ചിറകടിയിൽ. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. മറന്നിടാതെ വീടെന്നെ കരുതിടുവാൻ. മാറാതെ അവൻ എൻ്റെ അരികിലുണ്ട്. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം.
அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். ஒரு பாடலை கூட நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். பாடல் புத்தகத்தில் 361வது பாடல் 361, மலையாள பாட்டு புஸ்தகத்தில் 41ாமത്തെ பாடல். இடைக்கிடைக்கு கொஞ்சம் வால்யூம் குறைச்சி ஸ்டார்ட் பண்ணணும். அல்லேலூயா, பிரைஸ். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆத்தும ஆதாயம் செய்ய இதுக்கு தீர்மானம் உண்டா? விருப்பம் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடல்ல இயேசு எனக்கு செய்ததை எப்படி சொல்லுவேன், எப்படி பாடுவேன்? 13ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்து அந்த நன்மையை அனுபவித்தவங்க வாயை மூடிக்கொண்டு உட்கார மாட்டாங்க. அவங்க வாய் திறந்து கர்த்தரை துதிப்பாங்க. அவங்க வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. யெகோவா நன்மை ചെയ്തിരിക്കുക, ഞാൻ അവനെ പാടുമെന്ന് വേദപുസ്തകം പഠിപ്പിക്കുന്നു. ഇന്ന് പകൽക്കാലം യഹോവയെങ്കിൽ നിന്നു ഹല്ലേലൂയ വിടുതൽ പ്രാപിച്ചവർ, നന്മ പ്രാപിച്ചവർ, അനുഗ്രഹം പ്രാപിച്ചവർ അധരം തുറന്ന ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ട് ഹല്ലേലൂയ. ഒരു വഴി അടയുമ്പോൾ പുതുവഴി திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்க என் இயேசு எனக்கு செய்ததை உணர்வோடு பாடுவோம். எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் என்றோ, அடைக்காத ஆண்டவர் என்றோ. எப்படி
செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. ஓ எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஆமென். அப்பனின் மாபெனு சாய்ந்தென்றுமே, அப்பனின் மாபெனு சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடு. எல்லாரும் சேர்ந்து எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்த ஆமென் ஆமென் ஆமென். எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டி. நான் கடந்து வந்த பாதையில் என்னை கண்மணி போல் காத்துட்டி. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்து, அதிகமாய் ஆசீர்வதித்து. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மாபெனு சாய்ந்தென்றுமே, அப்பனின் மாபெனு சாய்ந்தென்றுமே எப்போது பாடி 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 தாராபா எப்போது ஆமென் 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 ஆமென். எப்படி பாடுவேன் ஆமென் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டே. நான் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டே. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்து, அதிகமாய் ஆசீர்வதித்து. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஆமென். திறந்த வாசலை என் வாழ்க்கையில்
பிறதாரமோஷரி பரமதுர பாபா அது ஆண்டவரங்கோ அதுக்காக ஆண்டவரங்கோ எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வே ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வே கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டு நான் கடந்து வந்த பாதையில் என்னை கண்மணி போல் காத்துட்டு கடுகளவு குறை வைக்காமலே கடுகளவு குறை வைக்காமலே அதிகமாக ஆசீர்வதித்து அதிகமாக ஆசீர்வதித்து எப்படி பாடுபடி பார்த்தான பாபிலானே எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வே ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வே கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் கத்துச்சு கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் கத்துச்சு கடுகளவும் துறை வைக்காமலே கடுகளவும் துறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்து அதிகமாய் ஆசீர்வதித்து எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வே ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வே எப்படி பாடுவேன் எனக்கு செய்ததை
உன்னத பலத்தாலுடைய கட்டும்படியா, உன்னத பலத்தாலுடைய கட்டும்படியா ஜெபிக்கிறோம். அற்புத கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். அதிசய கிருபை விளங்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரம் நீட்டப்படட்டும், வல்லமையுள்ள கரம் நீட்டப்படட்டும். உன்னத விடுதலை வெளிப்படட்டும், அற்புத விடுதலை வெளிப்படட்டும், ஆச்சரியமான கிருபை வெளிப்படட்டும். உன்னத கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். ரபால பால பாதுரா, ரபால பாதுரா பாபா, ரிபால பாதுரா பாபா, ரபால பாதுரா ஜரதன பாரி விக்கபன பாதுரா. ஆவியான தேவனே மை துதிக்கிறோம், அற்புதமானவரே மை துதிக்கிறோம். வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம், வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அற்புத கிருபை பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆச்சரியமாய் தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிற கிருபைக்கு ஆய்மை துதிக்கிறோம். வழி நடத்துகிற இரக்கங்களுக்கு ஆய்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். இயேசுவே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். வல்லவரே மை துதிக்கிறோம், நல்லவரே மை துதிக்கிறோம். கிருபையும் அன்பும் இரக்கமும் மிகுந்தவரே மை துதிக்கிறோம். அற்புத ராஜா மை துதிக்கிறோம். ஆச்சரியமாய் காத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமை நான் நிரப்பபடியா ஜெபிக்கிறோம். யார் யார் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை அனுப்புகிறோம். யார் யார் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறீங்களோ தேவ கிருபை வெளிப்படுகிறது. யார் யார் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறீங்களோ வல்லமை வெளிப்படுகிறது. யார் யார் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறீங்களோ உங்க குடும்பத்திலே ஆசீர்வாதம் தங்குகிறது. யார் யார் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. யார் யார் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறீங்களோ, யார் யார் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறீங்களோ உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர போகிறார். உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர போகிறார். உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர போகிறார். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். தேவாதி தேவனே மை துதிக்கிறோம். இயேசு ராஜா மை துதிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். உன்னத பலத்தாலுடைய கட்டும்படியா ஜெபிக்கிறோம். அற்புத கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆணி பாய்ந்த கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரும் மனப்பூர்வமா ஜெபிங்க, எல்லாரும் மனப்பூர்வமா ஜெபிங்க, எல்லாரும் மனப்பூர்வமா ஜெபிங்க. அபால அபால அபாதுரா ரம்பால பாதுரா பாபா, இபால பாதுரா பாரி விக்கபன பாதுரா. அற்புத கரம் நீட்டப்படட்டும், அற்புத கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். விடுதலையின் கரம் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். உன்னத கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவ அதிசயங்கள் வெளிப்படட்டும், தேவ கிருபை வெளிப்படட்டும். வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும், பிசாசு கட்டுகள் உடைக்கப்படட்டும், நிர்மூலமாக்கப்படட்டும். அபால அபாதுரா. சபை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது சிறைச்சாலையில் இருந்து பேதுரு விடுதலை ஆக்கப்பட்டது போல இன்றைக்கு பலவித கட்டுகளிடா, பலவித போராட்டங்களிடா, பலவித பலவீனங்களிடம் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அற்புத விடுதலை அடைய பண்ணபடியா எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆவியானுடைய கிருபை அபரிமிதமாய் வெளிப்படட்டும், ஆவியானுடைய கிருபை அபரிமிதமாய் வெளிப்படட்டும். வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஆமென் 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 ஆமென். இபால பாதுரா. புதுப்பித்து கொள்ளுங்க, கிருபையை புதுப்பித்து கொள்ளுங்க, கிருபையை புதுப்பித்து கொள்ளுங்க. வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது. வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ரப்பால பால பாதுரா மாரி பிக்கமன பாதுரா, ரம்பால பாதுரா மாரி பிக்கமன பாதுரா, ரப்பால பால பௌஷபன பாதுரா, ரப்பால பாதுரா மாரி பிக்கமன பாதுரா. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். வல்லமையுள்ள நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம், அற்புத நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். இப்போது அந்த விடுதலை, இப்போது அந்த விடுதலை வெளிப்படட்டும், இப்போது அந்த விடுதலை வெளிப்படட்டும், இப்போது அந்த விடுதலை உண்டாவதாக.
Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மெல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூய அல்லேலூய. கர்த்தர் நம்மை இதுவரையும் பாதுகாத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். வல்லமையுள்ள கரம் இன்னும் அபரிமிதமாய் விளங்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. வியாதியின் நிமித்தம் மருத்துவமனைகளில், ஆஸ்பத்திரிகளில், வீடுகளில் ஆங்காங்கே இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் சோதரிப்போம். பரலோக தேவனுடைய கரம் வல்லமையாய் நீட்டப்படும்படியாய் சோதரிப்போம். அற்புத கரம் கூட இருக்கும்படியாய் சோதரிப்போம். ஆச்சரியமாய் தாங்கி நடத்தும்படியாய் சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. சிரசு முதல் பாதம் வரைக்குமுள்ள சரீர அவயவங்களில் பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை தந்து ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக சுகந்தி வாய் தாயார் ஜெபிக்கலாம். யாவரும் எழும்பி 126ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் எழுநேற்று നിന്ന് 126ஆம் സങ്കീർത്തനം വാക്യം പ്രതി വാക്യമായി വായിച്ച് കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தந்த சங்கீதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சங்கீதத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காரலாம். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நாம் கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனையோ நபர்கள் வருவேன் என்று சொன்ன அநேகரை காணல. வர முடியாத சூழ்நிலைகளில் தடைப்பட்டிருக்கிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். சபையில் அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காய் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கண் ஆப்ரேஷனான ராமலிங்க ஐயாவுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஹர்னி ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட மோகனன் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். தங்கப்பன் ஐயா வந்தாச்சா? தங்கப்பன் ஐயாவுக்கு நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை கண் ஆப்ரேஷன் நடந்ததாக கேள்விப்பட்டேன். அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். லீலாபாய் தாயாருக்காய் ஜெபிக்க வேண்டும். சுஜாளுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சாந்தா தாயாருக்காய் ஜெபிக்க வேண்டும். சுவாமிதாஸ் ஐயாவும் சுகர் அதிகப்பட்டு புண்களினால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்து வீடு கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். இன்னும் இதுபோல பலர் பலவீனப்பட்ட நிலைமைகளில் இருக்கிறார்கள். அறிந்தவர்கள் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது 2 பேர் 3 பேர் 4 பேர் சேர்ந்து அந்தந்த வீடுகளில் போய் அவர்களை பார்த்து விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்து கடந்து வர வேண்டும். அல்லேலூயா.
நாம் சபை என்று சொல்லும்போது இது கிறிஸ்துவின் சரீர அவயவங்களாக இருக்கிறோம். நம்முடைய இடது கையில் ஒரு கொசு கடித்தால் வலது கையால் அதை அடிக்கிறது போல, அல்லது அதில் ஊறல் வரும்போது அதை காயத்தை மாற்றுகிறது போல, தடவி கொடுக்கிறது போல, நாம் கிறிஸ்துவின் சரீர அவயவங்களாக இருக்கிறோம். நிச்சயமாகவே ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிற சபையாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ்லாம். சில வேளைகளில் சில சூழ்நிலைகளில் என்னுடைய பலவீனத்து நிமித்தமோ அல்லது ஊழிய நெருக்கடிய நிமித்தமோ உடனடியாக வந்து விசாரிக்கவோ ஜெபிக்கவோ இல்லை என்கிற தன்மையில் நீங்கள் யாரும் சோர்ந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜெபிக்கணும். நானும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களில் நமக்கு தெரிந்த நாளில் இருந்து நம்ம சபையில் பல காரியங்களுக்காக பலருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம அதிகமாக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனபடியினாலே என்று சொல்லப்பட்டதுனால ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அதனாலே என்று தொடருகிறது. அப்போ முந்தின வசனம் கூட வாசிக்கலாம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருப்பது தேவனுடைய கிருபை. புலம்பலின் புஸ்தகத்தில் படிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லுகிறான். அப்போ கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்தி கொடுக்கிறது தான் கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த கிருபை இருக்கிறதுனால அங்கே சொல்லுகிறான், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். பவுலும் தீமோத்தேயும் போதும். இந்த பவுலும் தீமோத்தேயும் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆனபடியினாலே நாங்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய கிருபையை பெற்று கொண்டிருக்கிறதுனால எங்களுக்கு ஏற்படுகிற போராட்டத்தில், எங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையில், எங்களுக்கு ஏற்படுகிற பலவீனத்தில் ஒருவேளை எங்களுக்கு மரணமே வரும் என்று சொன்னாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறோமா? நமக்கு சோர்வு வருகுதா? நமக்கு சோர்வு வராமல் இருக்குதா? அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்முடைய சாலிபாய் தாயாருக்கு பலவீனம் வந்து அதிகரித்து ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. கூப்பிட்டாங்க, ஃபோனில் ஜெபம் பண்ணினேன். அங்கே இருக்கும்போது நான் ஜெபித்தேன். பிரைஸ்லாம். கடந்து வந்த பிறகு சொன்னாங்க, பாஸ்டர் ஞானிதா வந்தோம். அல்லேலூயா.
அந்த நேரத்தில் ஒரு 1/4 மணிக்கூரில் எனக்கு பைபிள் காலேஜுக்கு இங்கே கிளாஸுக்கு வரணும். அது முடித்து 9:15 தாண்டி பின்ன ஒரு வீட்டுக்கு போகிறது எமர்ஜென்சின்னா போயிருக்கலாம். சரி, நானும் அப்படி போனேன். செவ்வாய்க்கிழமையும் இங்கே ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு 1-2 யாத்திரைகள் இருந்து போனேன். புதன்கிழமை சாயங்காலம் வரும்போது போய் பார்த்தேன். அல்லேலூயா. വിഷമിച്ചോന്ന് കേട്ടാൽ പാസ്റ്ററിന് ഫോൺ ചെയ്തിട്ടും പാസ്റ്റർ ഇതുവരെ വന്നില്ലല്ലോ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சம்பவம் தான். நீங்கள் ஃபோன் பண்ணினா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். அது நல்ல காரியம். சிலருக்கு சோக்கேடு வந்தாலும் காரியம் முடிஞ்சாலும் பாஸ்டரை பற்றி அக்கறை இருக்காது. அது நமக்கு விஷயம் இல்லை. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, வியாதிப்பட்டிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க, தூரோடி சொல்லணும். இத்தனை நாளான பிறகு எத்தி பார்த்தாரா, நான் என்ன சொப்பனமாக கண்டேன், அதுவும் நடக்காது. ஆனால் இங்கே பார்க்குறோம், துதித்தலோடு ஸ்தோத்திரத்தோடு பவுலும் தீமோத்தேயும் தேவனுடைய கிருபையினால சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஊழியக்காரரை கூப்பிட்டு வரலன்னா ஒரு சோர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வருடத்தில் நம்ம சரசந்தாயாருக்கு பையன் இறந்து போனான். அந்த தகவலை கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இங்கே நிறைய பிரசங்கம் பண்ணுகிறோம், பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். லாசரு இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன். லாசரு இறந்த செய்தியை ஆண்டவருக்கு சொன்னான். இயேசு கிறிஸ்து அதை கேள்விப்பட்டான். இன்னும் 2 நாள் கூட தாமதம் பண்ணினான். மரித்து 4 நாளான பிறகு வந்தான். அப்போ இந்த செய்தியை நான் சொல்லும்போது பலரிடத்தில் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டு நான் ஒரு 2 நாளோ 2 மணிக்கூரோ தாண்டினா எப்படி இருப்பேன்? ஒன்றுமே இல்லை பாஸ்டர், நீங்கள் ஜபிக்கிறதே போதும். அல்லேலூயா. ஆனால் பாடி வந்தது, நான் போகிறதுக்கு பிந்திச்சு. பல பேச்சுகள் அங்கே வந்தது. அல்லேலூயா. இதுதான் மனுஷன். கண்ணு முன்ன சொல்லுவான், நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் பாஸ்டர். அந்த பக்கம் போன பிறகு உள்ளதெல்லாம் அறுப்பாங்க. அல்லேலூயா. சரசந்தாயர் ஒன்றும் சொல்லலை, நான் சொல்லுகிறேன் சூழ்நிலைகள். இதுக்கு முன்னாடி ஒரு மரணத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னே அடக்கம் பண்ணதுக்கு போனேன். அங்கே நிற்கிறவங்க எல்லாம் இப்படி நிற்காங்க, இப்படி நிற்காங்க. இது பார்த்தா எனக்கு இது என்னது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இல்லை வேற எதுவுமான்னு. ഒരാൾ വന്ന് ചൊന്നാർ, പെട്ടെന്ന് നിർത്തണം പാസ്റ്ററേ. வந்து யாரல்ல, പെട്ടെന്ന് നിർത്ത. ഇപ്പം കല്യാണத்துக்கு அப்படியாச்சு. அடக்கம் தான் சரி, அது இருந்து நாரண்டாம் கொண்டு போட்ட கல்யாணம். பாஸ்டர் சீக்கிரம் முடிக்கணும் பாஸ்டர், 1/2 மணிக்கூரில் முடிக்க முடியுமா? அல்லேலூயா. பிரேமம் ஒன்றும் அப்படி கேட்கல. இனிப்போ அவங்க கல்யாணம் வந்ததுனால நான் அவளை வச்சு அறுக்கேனாருன்னு சொல்லிடப்படாது. ஒரு இடத்துல நடந்தது 1/2 மணிக்கு. நான் சொன்னேன், ஃபார்மாலிட்டி மட்டும் முடிக்கிறதுக்கு உங்களை ஆவியில் துள்ள வைக்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். முறைப்படி உள்ள காரியம் மாத்திரம் நடத்த 40 மினிட் தேவை. அல்லேலூயா. அதுக்கு மேலே தான் வந்தவங்களுக்கு சாட்சி கொடுக்க, அடுத்து ஜெபம் பண்ண, அடுத்தது வேறு அந்த இது எல்லாம் எழுதுறதுக்கு கையெழுத்து அப்படியெல்லாம் டைம் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு தெரியாது, நம்ம இந்த திருமணம் நடத்தும்போது கொரோனா டைமில் அரசு அனுமதி பெறணும். அந்த அரசு அனுமதி பெறுகிற அந்த படிவத்தில் கொடுத்துருக்கு 40 நிமிடத்தில் முடிக்கணும். பாருங்கள், அரசாங்கத்துக்கே தெரியுது 40 மினிட்டு ஒரு கல்யாணம் நடத்த குறைந்தபட்ச தேவை இருக்கணும். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன கேட்பாங்க, 1/2 மணிக்கூரில் முடிக்கலாமா பாஸ்டர்? அவங்க எல்லோரும் தண்ணியில் நிற்பணும். தண்ணியில் நிற்க குளத்தில் கொண்டுடணும். லேலு அங்கே தான் நிறைய தண்ணி இருக்கு. அங்கே நின்று நிலவெல்லாம் சவுட்டி இருக்கணும். நமக்கு இங்கே கூட்டம் நடத்தண்டாமா? நமக்கு திருமணம் நடத்த வேண்டாமா? பவுலும் தீமோத்தேயும் சொல்லுகிறான், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையார் ஒரு முறை சுவிசேஷம் கேட்டவங்க, ஒரு முறை சத்தியம் கேட்டவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள வேண்டிய அளவு வளர்ச்சி இல்லை. சில பின்மாற்றங்கள் கடந்து வந்தது, சில சோதனைகள் கடந்து வந்தது. தேவனை விட்டு தூரம் போகிற தன்மை வந்ததுனால இவர் திரும்பவும் ஒரு கடிதத்தை அங்கே எழுதுகிறார். அதனால தான் 2 கடிதம் எழுத வேண்டி வந்தது. லேலூயா, லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, 2 தடவை சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், 1 தடவை சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ளதுன்னு. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லேலூயா.
அப்போ நம்ம 2 முறை சொன்னாதான் கேட்கணும்னு நினச்சா 20 தடவை சொல்லியும் கேட்காதவங்களை என்ன செய்யுது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா தேவ கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா அதிகமாய் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. அதிகமாய் கர்த்தரை துதிக்கும் போது தேவ கிருபை வெளிப்படும். தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். தேவ பலன் கடந்து வரும். தெய்வீக நன்மைகள் உண்டாகும். அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்கள் நடக்கும். தேவ பிரசன்னம் நிறைவாய் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், ஊழியத்து நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் புறம்பான சரீரம் அழியும். அது அழிந்து போனாலும் என்று சொல்லுகிறார். இந்த புறம்பான மனுஷன் என்ன? புறம்பான மனுஷன் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து கொள்ளுதலாகிய, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. புறம்பான மனுஷனானது அழிந்து போகணும். புறம்பான வேஷம் அழிந்து போகணும். புறம்பான சரீரம் அழிந்து போகும். சரீரம் அழிந்து போகுமா? போகாதா? அழிந்து போகும். அல்லேலூயா. ஒரு நபரிடத்தில் நான் கேட்டேன், ஒரு முறை ஒரு கல்லறையை மாற்றி வைக்க வேண்டும். இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கணும். அப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா, தோண்டி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நான் அந்த நபரிடத்தில் கேட்டேன், அங்கே என்ன இருந்தது? ஏதாவது ஆவிகள் அங்கே கடந்ததான்னு கேட்டேன். ஒன்றுமே இல்லை. ஒரு மண்டையோடு 2 கால் எலும்புகளும் கிடந்தது. அல்லேலூயா. நமக்கு தெரியும், எலும்புகள் எல்லாம் அழிந்து போகிறதற்கு காலமாகும். மண்டை ஓடுகளும் அப்படித்தான். அப்போ இங்கே சொல்லுகிறான், புறம்பான மனுஷனானது அழிந்தும், நல்ல ஒரு சரீரம், அதில் நல்ல செண்டு வாசனை திரவியங்களை போட்டு நல்ல குளிப்பாட்டி அதில் எல்லா அலங்காரத்தையும் செய்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு, அன்னை வரை ஒழுங்காக நடக்காதவங்களுக்கும் அன்னைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடுவோம். அன்னைக்கு வரைக்கும் அநேக ஆபரணங்களை போட்டிருந்தாலும் அதையெல்லாம் கலட்டி ஒரு புதிய சரீரமாய், ஒரு மகிமையின் சரீரமாய், ஒரு மறுரூபமான சரீரமாய், ஆண்டவர் பிரியப்படுகிற சரீரமாய் மாற்றி அந்த பெட்டியில வைத்து நல்லடக்கம் செய்கிறோம். நல்லடக்கம் செய்கிற அந்த பாஸ்டர் சொல்லுவார், இந்த விதையை விதைக்கிறோம். ஒரு விதை முளைத்து எழும்புவது போல உம்முடைய வருகையின் நாளில் கல்லறைகள் திறக்கப்படும் போது இந்த சரீரம், அழிவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம், சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள, அல்லேலூயா, சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். அப்போது மரணம் ஜெயமாக விளங்கப்படும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த போதகர் ஜெபித்து அடக்கம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புறம்பான மனுஷன் அழிந்து போகிறது. நம்ம காத்துல போட்டிருக்கிறோம், கழுத்தில் போட்டிருக்கிறோம், இந்த கால்களில் போட்டிருக்கிறோம், பல இடங்களில் பல விதங்களில் அணிந்திருக்கிறோம். இந்த அணிகலன்கள் எல்லாம் நமக்கு உரிமை உடையதல்ல, யாரோ ஒருவருக்கு உரிமை உடையது. அல்லேலூயா. சில வயசான அம்மமார் சொல்லுவாங்க, மக்களே, எனக்கு உயிர் போமங்கி இந்த கட்டு தாலி இன்னும் ஆளுக்கு கொடுக்கணும்னா, அல்லேலூயா,
കാത്തിലെ 2 കമ്മൽ കിടക്ക്. മോൾക്കെല്ലാം കൊടുത്തതാൻ വിട്ട്, ആനാലും 2 കമ്മൽ അവൾക്ക് കൊടുക്കണമെന്നാ. லேலூயா. புறம்பான மனுஷன் அழியும் என்பது அந்த தாயாருக்கு தெரியுது. இன்னும் பல காரியங்களை சொல்லுவாங்க. சிலர் வியாதியாக இருக்கும்போதே கபோர்டில் இருக்க எல்லா சாரியும் எடுத்து கொடுக்கணும். கொடுத்து இனி எனக்கு என்ன ஆனாலும் கண்ணை மூடும்போது புதிய வெள்ளை சாரி கிடைக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இருப்பாங்க. பார்த்தா ஐசியூவில் கொண்டு போய் குத்தாத ஊசி எல்லாம் குத்தி எடுத்து நல்ல சுகம் பெற்று வருவாங்க. பார்த்தா இப்போ வேறு சாரி வேணும். லேலூயா. நான் நினச்சது இப்போவே போவேன். ஆனால் பிள்ளைகள் விட்டு வைக்கல. கிம்ஸுக்கு போய், நிம்ஸுக்கு போய், மெடிக்கல் காலேஜுக்கு போய் படாத பாடுபட்டு உயிரை பிடிச்சு சபையாக ஜெபித்து விடுதலை பெற்றோம். இப்போ கொடுத்த சாரி எல்லாம் கிடச்சா கொள்ளாம் போல இருக்கு. மோளுக்கு கொடுத்த இனிப்போ என்ன செய்யுது? திருப்பி கேட்க முடியாது. அவளுக்கிட்ட ஒன்று வாங்கித்தான்னு கேட்க முடியாது. பயலுக்கிட்ட விழிச்சு, லேய் மக்களை, எனக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு போக துணி இல்லைடா, ஒரு சாரி வாங்கித்தான் மக்களை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். புறம்பானது அழிந்து போகும், புறம்பான சரீரம் அழிந்து போகும். அதான் இங்க சொல்லுகிறான், நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து போகிறது. ஒன்று, புறம்பான அலங்கரிப்பு அழிந்து போகிறது. கோயம்புத்தூரில் நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன், நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பைபிள் காலேஜில் படிக்க வந்த ஒரு பிள்ளைக்கு கல்யாணம். அப்போ சபையில் வச்சு ஒரு ஆவிக்குரிய கல்யாணம். எப்போ முந்தின நாள் யாது பியூட்டி பார்லருக்கு போச்சுனுமோ என்னமோ எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து இங்கே வந்து அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு முன்ன நின்னா ஒரு 2-3 மணிக்கூர் முகம் எல்லாம் அடுத்த நாள் பொள்ளி வீங்கி. லேலூயா, லேலூயா, பிரைஸ் எல்லாம். புறம்பான அலங்கரிப்பு வேணும், ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன். லேலூயா. திருமணம் இல்லையா, இன்னும் போட வெள்ளை சாரி போட முடியாது, அதுக்கு இன்னொன்று வாங்கணும். இல்லாமல் கல்யாணத்துக்குன்னு எல்லாருக்கிட்டையும் அதுக்கு முன்னே நம்ம பெந்தேகோஸ் ஆளுகள்கிட்ட வெள்ளை சாரி இல்லாத குடும்பமே இருக்காது. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு ஒன்று நம்ம வித்தியாசமாக எடுக்கிறது நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புறம்பான அலங்கரிப்பு அது மாறி போகும். வாசிக்கலாம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியருக்கு எழுதிய லேகனம். அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவனும் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பானவனும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று. லேலூயா. இந்த புறம்பான மனுஷன் யாரு? இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவன், உரிமைப்பட வேண்டிய சொத்துக்கு புறம்பானவன். அவன் யாரு தெரியுமா? கிறிஸ்துவை சேராதவன், புறம்பான மனுஷன். கடமைக்கு வந்துட்டு போகிறது, ஒப்பனைக்கு வந்துட்டு போகிறது, ஆரோடையும் ஒரு ஐக்கியம் இல்லை, ஆருக்கிட்டையும் பேசுறதில்லை. கூட்டம் தொடங்கின பிறகு வரணும், கூட்டம் முடியறதுக்கு முன்ன போகணும். லேலூயா. யாரோடும் ஒரு ஐக்கியம் இல்லை. இயேசுவை சேராதவர்கள், இது புறம்பான மனுஷன். லேலூயா. சில ஆட்களை பார்த்துருப்பீங்க, கல்யாண வீட்டுக்கு வருவாங்க. இப்போ கல்யாண அவசரங்களானால அது கொஞ்சம் கூட நல்லா இருக்குது. கல்யாண வீட்டுக்கு வருவாங்க, நெருங்கின உறவினர் ஏற்ற நேரத்தில் மண்டபத்தில் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு அந்த குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருத்தரை பார்த்து, நல்லா இருக்கிறியா மக்களை, பிள்ளை நல்லா இருக்கிறியா, மாமா நல்லா இருக்கா, மாமி நல்லா இருக்கா, உடனே அந்த பிள்ளைக்கு அந்த கிஃப்டை கொடுத்தாச்சு, போயாச்சு. ஒப்பனைக்கு என்னது? நம்மவும் கல்யாணத்துக்கு வந்தோம். இயேசுவை சேராதவர்கள். சொந்த குடும்பத்தில் உள்ள கல்யாணத்துக்கு நம்ம பங்கெடுக்காமல் வேற யாவது கல்யாணத்துக்கு பங்கெடுத்து பிரயோஜனம்? லேலூயா. அதனால் கல்யாணத்தை ஜபிச்சாலும் பிரேமாலும் தப்பாக எடுக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், இன்னைக்கு அது அப்படி வருது.
പുറമ്പാന ആളുകൾ നിറയെ ഉണ്ട്. പ്രേമാൻറ്റി പ്രേമാൻറ്റിന്ന് വിളിപ്പന. അന്ന് பார்த்த ആൻറ്റിയും കാണാതെ മാമയും കാണാതെ. ആൻറ്റി മാമ ഇല്ലേ, മരുമോൻ ആൻറ്റിന്ന് വിളിച്ച ലേലൂയ. അതിനെല്ലാം നനയ്ക്കപ്പെടാതെ പുറമ്പാന മനുഷ്യൻ അളിந்து പോകും. ஏதாவது ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு செயல்படுகிற தன்மையில் உள்ளவர்கள் இயேசுவை சேராதவர்கள். பேதுருவை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எப்படி போனா? பக்கமாய் விலகி போன. பேதுருவை போல வெப்ராளப்பட்ட ஒருத்தனில் ஆராதிக்கணுமா, ஜெபிக்கணுமா, பந்தியில் இருக்கணுமா, எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் இயேசுவுக்கு சோதனை வந்தது விட்டு போச்சு. சில ஆட்களுக்கு பாஸ்டருக்கு சோதனை வரும்போது கண்டுக்கிட மாட்டணும், அங்கே போயிட்டே இருப்பணும். அப்படியா பாஸ்டர், நடந்ததா பாஸ்டர், வந்ததா பாஸ்டர், எல்லாம் கேட்டு அறிஞ்சிருக்கும். அப்படியா பாஸ்டர், இது உங்களுக்கு வந்திருக்க கூடாதே பாஸ்டர். நான் இயேசு சொன்னது போல சொன்ன அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். நம்ம சொல்லப்படாது. இயேசு இல்லை இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புறம்பான மனுஷன் ஒன்னு இயேசுவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு உட்படாதவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவர்கள். என்னை பற்றி ஒன்றும் நீங்க சொல்லருது, என்னை பற்றி ஒன்றும் நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சில ஆட்கள் அப்படி சொல்லலாம், பாஸ்டர் என்னை பற்றி ஒன்றும் சொல்லப்படாது, ஏன்னா பிள்ளையை பற்றி ஒன்றும் நீங்கள் சொல்லப்படாது. என் பிள்ளைய எத்தனை சொன்னாலும் அது கேட்கல, நீங்கள் சொல்லப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். மூணாவது, வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நிய. வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். லேலோயா. எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வருகிறது காலம் சென்ற தங்கமணி பாஸ்டர் ஒரு முறை கன்வென்ஷன் செய்தி கொடுக்கும்போது சொன்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அந்த செய்தி எனக்கு இப்பவும் அடிக்கடி அது ஞாபகத்துக்கு வரும். பஸ் ஏறி பிரயாணம் பண்ணும்போது எனக்கு அது ஞாபகம் வரும். அவர் நல்ல உதாரணம் சொன்னார். என்னன்னா, நம்ம பஸ் பக்கத்தில் போயிருக்கிறோம், படிக்கட்டில் ஏறல. பஸ்ஸை பார்த்தோம், பஸ் நின்னுது, கிளம்புது, ஆனால் உள்ள ஏறல. தூரமானவன் அல்ல, ஆனால் உள்ள இல்லை. வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரிக்கப்பட வேண்டிய பரலோக ராஜ்யம் காணுது, ஆனால் போக முடியல. அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் போனாங்க கானான் தேசத்துக்கு. மோசையால போக முடியல. வீர தீர செயல்களை செய்தான், அற்புதங்களை செய்தான், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டான், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான், எல்லாம் செய்தான். கானான் தேசத்துக்கு போக முடியல. உங்களுடைய என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது? புறம்பான மனுஷனாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. அந்நிய பரலோக ராஜ்யத்துக்கு அந்நியராக இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கணும். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சுவிசேஷத்தில் படிக்கிறோம். நமக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யம் இருக்கிறதா? அந்த பரலோக ராஜ்யத்தின் தன்மை இருக்கிறதா? பரலோக ராஜ்யத்தினுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தினுடைய சுபாவத்தில் ஒன்று என்னன்னா, ஒரு முறை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாராம். தரிசனம் கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போனார், பாதாளத்துக்கும் கொண்டு போனார். அப்போ முதல்ல அந்த மனுஷனை பாதாளத்துக்கு கொண்டு போனாங்க. பாதாளத்துக்கு கொண்டு போகும்போது எல்லாருக்கும் கையும் நீட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு நீள தவி கையில் கட்டி, ஒரு நீள ஸ்பூன், அது நல்ல நீளமாக இருக்குது, கட்டி வச்சிருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நல்ல சாப்பாடு, நம்ம ஒரு பாஷைப்படி பரோட்டா இறைச்சி, இல்லைன்னா நல்ல சிக்கன் தம் பிரியாணி. லேலோயா. இருக்கும்போது இந்த ஸ்பூன் வேற இருக்குது. எப்படி இருக்கும்? பரோட்டா பிடிச்ச பிள்ளைகள்
முன்னே இருக்குது, சிக்கன் இருக்குது, நல்ல நீள தவியும் வச்சிருக்கு. ஆனால் இப்படி கோரலாம் தின்ன முடியலை. லேலூயா. யாரோ சொல்லுவாங்களே ஆசை உண்டு மீசை இல்லைன்னு, அதே போல் இந்த தவியெல்லாம் இருக்குது. அதே மனுஷனை ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தரிசனத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனாராம். அங்க போனாலும் எல்லாருக்கும் கையில என்ன கட்டி இருக்கு? ஸ்பூன் கட்டி இருக்கு, தவி கட்டி வச்சிருக்கு. ஆனா அங்கேயும் புரோட்டா, சிக்கன் தம் பிரியாணி எல்லாம் வச்சிருக்கு. அதுவும் நல்ல கமகமான்னு மணக்குது, நல்ல டேஸ்டா இருக்கும் போல இருக்குது. இவங்களுக்கும் கையை மடக்க முடியாது. லேலூயா. ஒரு நல்ல சம்பவம் என்ன நடந்து தெரியுமா? இவங்க இந்த கையை நீட்டி அள்ளி எடுத்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஊட்டி கொடுத்தான். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு முன்னாடி இருக்கிறதை எடுத்து இவருக்கு ஊட்டி கொடுத்தான். அருமையான தேவ பிள்ளைய, இதுதான் வித்தியாசம். தேவ பிள்ளைகளுக்கு, காணியாட்சிக்கு உட்பட்டவர்களுக்கு, வாக்கு தத்தத்தின்படி உடன்படிக்கைக்கு அந்நியராக இராமல் அதை அனுபவிக்கிறவர்கள், ஒருவருக்கொருவர் விசாரித்து ஒருவருக்கு ஒருவர் நன்மைகளை செய்து ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற அந்த தேவ அன்பு வெளிப்படும் போது அல்லேலூயா, உள்ளான மனுஷன்ல ஒரு புதுபலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம உள்ளம் எப்படி இருக்கிறது? இங்க பார்க்கிறோம், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். தேவனற்றவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிறோம், ஆனா தேவனற்ற வாழ்க்கை, ஜெபம் இல்லாத வாழ்க்கை, வசனம் இல்லாத வாழ்க்கை, ஆராதனை இல்லாத வாழ்க்கை, கூட்டங்கள் இல்லாத வாழ்க்கை, தேவனற்றவர்கள். அல்லேலூயா. தேவனற்றவர்களுமாய் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். இதுதான் புறம்பான மனுஷன். ஏதோ கடமைக்காக வருகிறோம், கடமை முடித்து போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அங்கே பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறான், இந்த புறம்பான மனுஷன் என்ன செய்கிறான்? அழிந்து போகிறான். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மனுஷன் ஒளிந்து போகணும், ஒளிந்து போனாதான் புதியது வரும். லேலூயா. தமிழில் ஒரு சொல்லுண்டு, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையவைகளை மாற்றிவிட்டு புதிதானவைகளை சேர்த்து கொள்ளுகிற அநேக பண்டிகைகள் உண்டு. தமிழ்நாட்டில் உண்டு, இந்தியாவில் உண்டு. பழையவைகளை மாற்றி புதிதாக்கப்படுகிறதான சூழ்நிலை. அல்லேலூயா. நம்மில் கூட அநேகர் சிலவற்றை புதிதாக்கி கொள்ளுகிறோம். ஆத்மாவில் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆத்மாவு ரூபாந்தரம் பிராபிக்கணும். ஆத்மாவில் புதுக்கம் பிராபிக்கணும். ദൈവത്തിന് ഹിതപ്രകാരം ആയിത്തീരുവാൻ കർത്താവിൻ്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത് പഴയ മനുഷ്യൻ, അഴുക്കായ മനുഷ്യൻ മാറ്റപ്പെട്ട് ഹല്ലേലൂയ പുത്തൻ കൃപകളാലും പുത്തൻ കൃപാവരങ്ങളാലും നിറയ്ക്കപ്പെട്ട് ഒരു പുത്തൻ ആത്മാവായി ശേഷിക്കണമെന്ന് ഹല്ലേലൂയ വേദപുസ്തകം പഠിപ്പിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. அப்போ புறம்பான மனுஷன் என்றால் தேவனை ஆராதிக்காத மனுஷன். தேவ சமூகத்தில் வந்தாலும் தேவனை சிந்திக்காதவன். ஒரு காலத்தில் நல்லா ஆராதித்திருந்திருக்கலாம், இன்னைக்கு ஆராதனை இல்லை. ஒரு காலத்தில் ராப்போஜனத்தில் பங்கு பெற்றிருக்கலாம், இப்போ ஏதோ காரணத்தை சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லி ராப்போஜனம் இல்லாமல் இருக்கலாம், பங்கில்லாமல் இருக்கலாம். இது இயேசுவை சேராதவன், இது புறம்பான மனுஷன், இது அழிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு போமா? அல்லேலூயா. ஒரு காரியம் கூட சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம். புறம்பான மனுஷன் அழிக்கப்படணும். இனி உள்ளான மனுஷன் என்ன? திரும்ப வாசிக்கலாம்.
2 கொரிந்தியர் 4:16. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன், அல்லேலூயா. உள்ளான மனுஷன் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுவோம். மீதி யாருக்கும் உள்ளான மனுஷன் இல்லை. எப்படி ஜீவனோட இருக்குதுன்னு தெரியல. ஆத்துமா இல்லாதவங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சரி, உங்களுக்கு ஆத்மா உண்டா இல்லையான்னு இப்போ ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன். சரியா? யாருக்கெல்லாம் வீட்டில் இந்த 2 லைன் 3 லைன் அந்த ஜபிஷாலுக்கு லைனுக்கு முன்ன யாருக்கெல்லாம் வீட்டில் கோழிகள் உண்டு? கோழியோ கோழி குஞ்சோ உண்டு? கரமுயர்த்துங்க பார்ப்போம். அரை கோழியா, முக்கா கோழியா? கை காலு தலை கொம்பெல்லாம் இல்லையா அதுக்கு? சரி, கோழிகள் உள்ளவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். வேணுங்க சொல்லுன்னு. சரி, உங்களுக்கு எல்லாம் கோழிகள் உண்டு. உங்களுக்கு கோழி உண்டாடே? யாருக்காவது கோழி உண்டான்னா கரம் உயர்த்துங்க பாப்போம். உங்களுக்கிட்டே ஒன்று கேட்போம். சரி, இம்மானுக்கிட்ட கேட்க போகிறேன். பயப்படண்டா, சிம்பிள் தான். கோழி செத்து போனால் பரலோகத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா? அவன்கிட்ட கேட்காது, அவன் சொல்ல மாட்டான். இம்மானுவேல்கிட்ட கேட்டாய், கண் பார்வை சரியாச்சுதோ? அல்லேலூயா. ஒன்று இங்கே ராமலிங்க ஐயா, அங்கே ஒரு செல்லை டீச்சர், நமக்கு 2 பேரும் உண்டு. இங்கே ஒரு உற்சாகம் தான். அல்லேலூயா, சோதரம். பிள்ளைகள் சொல்லுங்க, கோழி செத்து போனா, உங்கள் கோழி செத்து போனா ஒன்று வெட்டி சாப்பிடுவீங்க, இல்லைன்னா அது அங்கே மண்ணுக்கடியில். அது பரலோகத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா? யாருக்கும் தெரியாது. செல்வி டீச்சர் தெரியுமா? அது எங்கே போகிறதுக்குண்ணா நான் கேட்குறேன். அது பாதாளம் போகுமா நரகம் போகுமா பரலோகம் போகுமான்னாக்கேன் கேட்டேன். എൻ്റെ ദൈവമേ, സെൽവി ടീച്ചർ ഇവിടെയും വന്നു. அல்லேலூயா, சோதரம். ஆத்மா இல்லாததுனால அதுக்கு பரலோகமோ நரகமோ ஒன்றும் இல்லை. அது மண்ணோட மண்ணா போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ இங்கே உள்ளான மனுஷன், நமக்கு எல்லாருக்கும் உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அதுதான் அந்த ஆத்மா. இந்த ஆத்மா என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? எப்பவும் ஜெபம் பண்ணணுமா? அல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும்னா நாளுக்கு நாள் கர்த்தரோடு நெருங்கணும். கர்த்தருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படணும், புதிதாக்கப்பட வேண்டும் இந்த உள்ளான மனுஷன். ஆனால் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வருவாங்க, திங்கள் நமக்கு கூட்டம் இல்லை. செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு வரமாட்டாங்க, புதன் தான் வருவாங்க. நான் நினைப்பேன், இவங்களுக்கு ஒருவேளை அந்த புதிதாக்கப்பட்டதனுடைய ஐஸ்வர்யமும் அந்த கனமும் அந்த வெளிச்சமும் அந்த பிரகாசமும் ஞாயிறு கூட்டம் முடித்த நேரத்தில் இருந்து திங்கள் முழுவதும் பிரகாசித்து செவ்வாய் முழுவதும் பிரகாசித்து புதன் தான் லேசான மங்கள். அதனால புதன்கிழமை சாயங்காலம் புதுப்பிக்கப்பட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, கேமரால தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும்னா அனுதினமும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவரோடு நெருங்கும் போது அவரை போல மாற்றப்படுவோம். அல்லேலூயா. பரலோகத்து போக விரும்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னா
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன போல நீங்க யாரும் மாறப்படாது, என்ன போல மாறப்படாது, இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போல நீங்க மாறினா எனக்கு வேற ஒரு வழியும் இல்லை, அந்த ஆராதனை நடத்தி தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதுக்கு ஆயத்தப்படணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறான். சீனா, உக்ரைன், ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், பலுசிஸ்தான் கண்ட கேட்ட இடமெல்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆயாச்சு. அவங்க எல்லாம் ஆயத்தப்படும்போது நம்ம கையொடிஞ்சு காலொடிஞ்சு கழுத்தொடிஞ்சு கிடக்கப்படாது. நம்ம எல்லாரும் பரலோகத்தில் போகணும். அவருக்கு சமமாய் அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படும் போது, நீங்களும் நானும் மாற்றப்படும் போது, உங்களுடைய என்னுடைய உள்ளான மனுஷன்ல ரூபாந்தரம் பிராபிக்கும் போது ആ ദൈവത്തിൻ്റെ പ്രത്യാശയെങ്കിൽ ആ ദൈവം പ്രത്യക്ഷപ്പെടുമ്പോൾ നിങ്ങളും ഞാനും അവനോട് കൂടെ എടുക്കപ്പെടും. ആ സുദിനം ആസന്നമായിരിക്കുന്നു. അവരുടെ വരുകை സമീപമായി இருக்கிறது. அந்த நாள் நெருங்கி இருக்கிறது. அவரை போல மாறுகிற அந்த நாள், அவரை போல வளருகிற அந்த நாள், அவருக்கு சமமாய் இருக்கிற அந்த நாளுக்கு எல்லாரும் எதிர்பார்த்திருக்கணும். கரங்களை தட்டி கதற மகிமைப்படுத்துங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படட்டும். அந்த ஆவியின் நிரப்புது, அந்த ஆவியின் வல்லமை, அந்த புதிதாக்கப்படுகிற அனுபவம் எல்லாருக்குள்ளேயும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். பவுல் ரோம சபைக்கு சொல்லுகிறத வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 22வது வசனம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி. இந்த அதிகாரத்தை நீங்கள் 10வது வசனம் இல்லை 11ல் இருந்து தொடர்ந்து வாசிக்கணும். அங்கே வாசிக்கும்போது அநேக காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறது. 1-2 காரியம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். 16 வாசிங்க. நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிற வசனம் கொள்ளலாம், கூட்டம் கொள்ளலாம், ஆராதனை கொள்ளலாம், அபிஷேகம் கொள்ளலாம். ஆனால் செய்கிறதெல்லாம் வேண்டாத்தனம், தேவனுக்கு பிரியமில்லாதது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். அடுத்த வசனம், ஆதலால் நான் அல்ல பாவமே அப்படி செய்கிறது. அப்ப உள்ளான மனுஷனுக்குள்ள, உள்ளான சரீரத்தில் ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவம் கிரியை செய்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல திருவெரும்பு பள்ளியில் உள்ள பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள், தக்கலையில் உள்ள பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாவம் இருந்து அதை செய்தது. சில வேளை உங்களுக்கு நிறைய யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அது இதுன்னு நிறைய இருக்கலாம். நீங்கள் நல்ல பிள்ளைகள், உங்களை பார்த்தா இதுபோல சுந்தர குட்டத்திகள் வேற யாரும் இல்லை, நல்ல சுந்தரன்மாரும் வேற யாரும் இல்லை. கேமரா எப்போ அங்கோட்டு திருப்புவாங்களோ உடனே கண்ணடையும், மற்ற நேரம் எல்லாம் இப்படி பார்த்து கொண்டு இருக்கும். கேமரா பார்க்கும்போது கரெக்டாக பயங்கர ஜபம். இதுபோல கள்ளத்தனம் காட்டுது வேற ஒருத்தரும் இல்லை, வேற ஒரு ஜாதியும் இல்லை, வேற ஒரு மதமும் இல்லை, வேற ஒரு ஆளும் இல்லை. நம்ம தான் அப்படி. அல்லேலூயா. காரணம், நீங்க நல்லவர்கள், எனக்குள்ள இருக்கிற பாவமே அதை செய்கிறது. ஜெபிக்க வந்தோமா, ஆராதிக்க வந்தோமா, படம் பார்க்க எதுக்கு வந்திருக்கிறோமா? சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? பரிச்சை எழுது எதுக்கா? சொல்லுத சத்தமா சொல்லுங்க.
எதுக்கு வந்திருக்கிறோம்? டேய், முதல் லைன்ல இருக்கிறோம். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? எனக்கு தெரியாது, வேணாம் இங்கே கண்டுபிடிங்க. ஏதோ அழிச்சாங்குளிச்சான் மற்ற இந்த கேள்வியோட கண்டுபிடிக்கிறது மாதிரி. லேலூயா. நீங்க நல்லவங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. கண்ணு திறக்க வைக்கிறது. பாஸ்டர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம், கேமராக்காரன் என்ன பண்றான்னு பார்ப்போம். அப்படி அந்த சிந்தனையை தூண்டுகிறது. அதனால நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம். பவுலுக்குள்ளேயே இவ்வளவு வந்துன்னா நமக்குள்ள வராதா? லேலூயா. உள்ளான மனுஷன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அப்ப இந்த பூமிக்குரிய வீடு நம்ம விட்டு போகுமா போகாதா? எங்க போகும்? பூமிக்குரிய வீடு எங்க போகும்? எங்க போகும்? எங்க அழிஞ்சு போகும்? அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது, சரீரம் மண்ணா இருக்கிறபடியா மண்ணுக்கு திரும்புகிறது. அல்லேலூயா. புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கைவேலை அல்லாத நித்திய வீட்டிலே உங்களை கொண்டு போகிறது. அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் வேணும். நான் இன்னைக்கு செத்து போனாலும் அந்த பரலோக நித்திய வீட்டில் போவேன் என்று சொல்லி நம்ம அல்லேலூயா அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம அதை குறித்ததான பாடல்களை பாடணும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது, நித்தியமாம் மோட்ச வீட்டில். ஆமே. அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில். ലേലുയാ. அந்த എണ്ണം നമുക്ക് ഇരിക്കണം. അങ്ങനെയുള്ള ഒരു പ്രത്യാശ നമ്മിലുണ്ടായിരിക്കണം. എൻ്റെ ദൈവമേ, എൻ്റെ വേദന സഹിക്കുവാൻ കൊള്ളുന്നില്ല, എൻ്റെ ഭാരങ്ങൾ എടുക്കുവാൻ ചുമക്കുവാൻ കഴിയുന്നില്ല, എന്നാൽ ഈ നിമിഷം നീ എടുക്കുകയാണെങ്കിൽ എനിക്ക് ആ സ്വർഗത്തിൽ കടന്നു വരണം എന്നുള്ള ഒരു പ്രത്യാശ. ഇപ്പോൾ ഞാൻ മരിച്ചാലും ആ സ്വർഗത്തിൽ പോകുമെന്ന ഒരു പ്രത്യാശ നമുക്കുണ്ടായിരിക്കണം. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படட்டும். ദൈവമേ, ഇന്നത്തെ ആരാധനയിൽ എന്നെ നീ എടുത്തില്ലല്ലോ, എന്നെ ഒന്നുകൂടെ പുതുപ്പിക്കണമേ. ഒരുപക്ഷെ നാളത്തെ പ്രാർത്ഥനയിൽ എടുക്കുകയാണെങ്കിൽ അങ്ങനെ ആകട്ടെ, അല്ല ചൊവ്വാഴ്ച പ്രാർത്ഥനയിൽ എന്നെ എടുക്കുകയാണെങ്കിൽ അങ്ങനെ ആകട്ടെ എന്നുള്ള ഒരു പ്രത്യാശ ഏത് നിമിഷമായാലും ഒരു അപാലപാതുര നമ്മുടെ പ്രത്യാശ യഹോവയെങ്കിൽ ആ സ്വർഗത്തിലേക്ക് ആമേ തിരിഞ്ഞു നോക്കുന്ന രീതിയിലായിരിക്കണം. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட நங்கூரமான நம்பிக்கை, அப்படிப்பட்ட விசுவாசத்தினால் நமக்குள்ளே இருக்கும்போது கை வேலை அல்லாத ஒரு நித்திய வீடு நமக்கு உண்டு என்று நாம் விசுவாசிக்க அது ஏதுவாகும். ஆயத்தப்படவும் அது ஏதுவாகும். அல்லேலூயா. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே.
எப்படிப்பட்டவங்க இந்த புதிய மனுஷனை தரிக்க முடியும் தெரியுமா? 9வது வசனம் கூட வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடணும். அப்ப பழைய மனுஷனுடைய சுபாவத்தில் ஒண்ணுதான் பொய் பேசுகிறது. லேலோயா. அவன் என்ன செய்யணும்? பொய்யை அல்ல, மெய்யை பேச கடவன். பொய் பேசுகிறவருடைய நாவு அடைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க பொய் பேசாதிருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொய்யாகிய பழைய மனுஷனை களைந்து போட்டு. எத்தனை காரியத்துக்கு பொய் சொல்லுவோம் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விஷயங்களுக்கு நம்ம பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம். சின்ன விஷயம்தான் பொய் சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த பொய் சொன்னால் நம்ம எங்கே போக முடியாது? ஆத்மா புதுப்பிக்கப்படாது, புதிய மனுஷன் புதிதாக்கப்பட முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறான், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய், பிதாவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. அப்ப இதுவரை நமக்கு அறிவு என்ன ஆகல? பூரணமாகல. ஆனால் சில பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரிடத்தில் சொல்லு, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாததாக்க இப்போ பிள்ளைகளுக்கு அது சரிதான். செல்லில் நமக்கு என்ன தெரியும்? செவ்வாய் நிறைய ஃபோன் அடித்தவே தெரியாது. ஒரு ஃபோனை போச்சுன்னு சொன்னால் ஏதோ பிள்ளை பேசுதுன்னு நினச்சி நம்ம பேசுவோம் இல்லையா? அடிக்கடி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டுண்டு. சரஸ்வதி தாயார் இருக்கும்போது ஒருவேளை ஏதாவது சுகமாக இருக்காங்களான்னா ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஃபோன் பண்ணேன்னா, மக்களே நல்லா இருக்குதுயா, காப்பி கட்டிச்சது, சுகமாக இருக்குதுயான்னு. யார் என்ன நினச்சி பேசிச்சணும், பிள்ளை என்ன நினச்சணும், நமக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெளிவாக தெரியும். உனக்கு செல்லில் வர்றதை எனக்கு செல்லில் எப்படி ஆக்கணும்னு தெரியும். அப்படி எதை பண்ணலாமா? லேலூயா. உங்களுக்கே நல்லா தெரியுது. உங்களோட நான் இங்கே விட முடியாது, விட்டா நீங்க எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் செல்லையும் எடுத்து போடுவீங்க. லேலூயா, ஸ்தோத்திரம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. இன்னைக்கு செல்லில் பூரண அறிவு இருக்குது, ஆனா பாடம் படிக்கிறதுக்கு அறிவில்லை, ஜெபம் பண்ணதுக்கு அறிவில்லை, வசனம் வாசிக்க அறிவில்லை. ஆனா செல்லில் நோண்டதுக்கு நல்ல அறிவு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனம் வேணும். அவருக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். நம்ம வாழ்க்கையில அநேக தரங்களில் நம்ம புதிதாக்கப்பட்டு இருக்கிறோம். ஜபத்தினால, ஆவியினால, அபிஷேகத்தினால, வல்லமையினால, வசனத்தினால, பாடலினால நாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த புதிய மனுஷன் இன்னும் புதிதாக்கப்படணும். அதுதான் வெளிப்படுத்தல படிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிற அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே ஆமென் சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான ஆனப்படியினாலே எங்கள் புறபார மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டும் இருக்கிறது. அவருடைய வருகையை எதிர்நோக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆத்மா புதுப்பிக்கப்படட்டும். ஆமே பாருங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு அல்லேலூயா தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிச்சயத்தோடு ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓ ரபா ரபா ஷபா ரபா துரபா பாபா பா. பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபையாய் தந்த நல்ல ஆராதனை நாளுக்காய் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் என்கிற இந்த ஆத்மாவை குறித்தும் சரீரத்தை குறித்தும் ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவாதி தேவனே மை துதிக்கிறோம். உன்னதமானவரே மை துதிக்கிறோம். அற்புதமானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் கூட இருந்து தாங்கி நடத்துகிற பாதைகளுக்காய் நன்றி அப்பா. தேவக்கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் நிறைவேற பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பரலோக தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்துக்காய் ஸ்தோத்திரமாப்பா. தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், போஷித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள பேச கிரியை நடப்பிக்க நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட ஓ ஆண்டவரே நீர் வெளிப்படும் போது உம்முடைய ரூபமாய் நாங்கள் காணப்பட எங்கள் தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. பரலோக தேவனே மை துதிக்கிறோம். உன்னதமானவரே மக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தால் மூடிக்கொள்ளும், இடைக்கட்டி தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகமெங்குமுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.